என்னுடைய கைங்கரியத்திற்கு எந்த விதமான தடையையும் யாராலும் எதாலும் வரக்கூடாது. மழையே வந்தாலும் சரி, புயலே வந்தாலும் சரி, வெயிலே அடிச்சாலும் சரி, இந்த கைங்கரியத்தை நான் நிறுத்தவே கூடாதுன்ற ஒரே எண்ணத்தோட நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். நீ நடுவுல என்னுடைய ஆச்சாரிய கைங்கரியத்தை தடுக்கணும்னு பாக்கறியா? தூர போ அப்படின்னு கடப்பாறையாலேயே கையில வச்சு சீறினாராம். முதல்லலாம் இந்த கூடையை இங்கேருந்து அங்க எடுத்துன்னு போறதுக்கு 1/2 மணி நேரம் பண்ணினா மனைவி. இப்ப என்னடானா 10 நிமிஷத்துலலாம் பஞ்சா கொண்டு போய் மண்ணை கொட்டிட்டு கொடுக்குறாளே. இந்த மாயம் இப்படி எப்படி அவளால செய்ய முடியுது? திடீர்னு எப்படி இவ்வளவு வேகமா அவன் நடக்கிறான்ட்டு அனந்தாழ்வான் பார்க்கறார். பார்த்தா அந்த சிறுவன் தன்னுடைய மனைவி கிட்டே இருந்து கூடையை வாங்கின்னு போய் கொட்டுறத பார்க்கறார். பார்த்துட்டு அந்த சிறுவனை கோபித்து கொள்ளாமல் தன் மனைவியை கோபித்து கொண்டாராம். தன்னுடைய தாடையில் இருந்து அந்த ரத்தம் சொட்ட நின்றுட்டு இருந்தாராம் ஸ்ரீனிவாசர். அதை பார்த்ததுமே அர்ச்சகர்கள் பதறினார்களோ இல்லையோ, அனந்தாழ்வான் பதறினார். பதறி போய், ஐயோ வந்தது ஸ்ரீனிவாசன்னே எனக்கு தெரியலையே, மகா பாவம் பண்ணிட்டேனே நினைச்சுட்டே என்ன பண்ணாராம், ஒரு பச்சை கற்பூரத்தை எடுத்து அந்த பெருமாளின் தாடையில் தன் கையாலேயே அனந்தாழ்வான் வைக்க அந்த ரத்தம் என்பது தானாக நின்று போனதாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய வணக்கம். தெய்வ தமிழ் டிவி நேயர்களே, நாம் எல்லாரும் தொடர்ந்து 2 பகுதிகளாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அனந்தாழ்வானோடு சேர்ந்து திருமலைக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய எப்படி அனந்தாழ்வான் புறப்பட்டு அந்த திருமலைக்கு ரீச் ஆனாரோ, அதே மாதிரி நாமளும் அனந்தாழ்வானோடவே பயணப்பட்டு திருமலைக்கு ஏறி, திருமலையில் அவர் ஏறி அமைக்கிற கதை வரைக்கும் நம்ம வந்துட்டோம். அவர் எப்படி ஏறி அமைச்சார் அப்படின்றத பற்றி தான் போன பகுதியில் பேசிட்டு இருந்தோம். கடப்பாறையை எடுத்துட்டார் அனந்தாழ்வான். எடுத்து அந்த கடப்பாறையால் மண்ணை வெட்டி தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்குறார். மனைவி என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த மண்ணை அவர் நிரப்பி கொடுக்க அந்த கூடைய தன்னுடைய வயத்தில் ஏற்கனவே அந்த பாரம்னு சொல்லக்கூடாது அப்படின்னாலும், அந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவளுக்கு அது ஒரு சின்ன சுகமான சுமை தானே. அந்த சுமையை சுமந்துருக்கா. அப்படியும் பெருமாளுக்காக நாம் கைங்கரியம் பண்ணுறோம். நம்முடைய கணவர் தன்னுடைய குருவின் வாக்கிற்காக இந்த கைங்கரியம் பண்றார். அதனால இந்த கைங்கரியம் என்பது எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவர் கூடையில நிரப்பின அந்த மண்ணை எடுத்துன்னு போய் தூரத்துல கொட்டுறாங்க. இது கொஞ்ச நேரம் நடந்துட்டே இருந்தது. அங்க உள்ளே இருந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார் இல்லையா, யாரு? திருமலை அப்பனும் அவருடைய திருமார்பில் இருக்கக்கூடிய அந்த அலர்மேல் மங்கை தாயாரும். அவங்களுக்கு அனந்தாழ்வான் பண்ற கைங்கரியத்தை விட அவருடைய மனைவி பண்ற கைங்கரியத்தை பார்த்ததும் ரொம்ப ஒரு மாதிரி மனசு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சங்கடம் இருந்துதான். என்ன அப்படின்னா, பாவம் இல்லையா, அந்த அம்மா நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஓய்வு எடுக்கிறாங்க. அனந்தாழ்வான் பாட்க மண்ணை எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னா சீக்கிரம் ஏரி அமைக்கணும், அந்த ஏரியிலேருந்து சீக்கிரம் தண்ணி வரணும், அந்த தண்ணியை வச்சு ரொம்ப அழகழகான மலர்களெல்லாம் வச்சு ஒரு நந்தவனம் அமைக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு அனந்தாழ்வான் வேகமாக வேலை செய்கிறாரு. ஆனால் பாவம் அந்த மனைவி, அவங்க எப்படி தான் வேகமாக நடந்து அந்த மண்ணெல்லாம் கொண்டு கொட்டுவாங்க, அவங்களுக்கு நாம உதவி புரியணும் அப்படின்னு திருமலை வாசனும் சரி, திருமலை வாசனின் மார்பில் வாசம் செய்யக்கூடிய அந்த திருவும் சரி முடிவு பண்ணாங்களாம். உடனேயே ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சின்ன பிரம்மச்சாரி சிறுவனாக நேராக அங்கிருந்து கிடுகிடுன்னு ஓடி வரார். ஓடி வரும்பொழுதே ரொம்ப ஒரு ராஜகலையோட ஏகப்பட்ட ஆபரணங்களெல்லாம் அணிஞ்சுட்டு வரார். வந்தவர் நேராக அனந்தாழ்வான்ட்ட கேட்குறார், ஐயா பெரியவரே, நீங்கள் ஏதோ ஏரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது, உங்களை பார்த்தா வயசானவரா தெரியுது, நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? நான் பாருங்க எவ்வளோ சிறுவனா இருக்கேன், உங்களோட அதிக அளவு எனர்ஜி உடல் வலிமையில என்கிட்ட இருக்கு, நீங்க என்கிட்ட அந்த கடப்பாறையை கொடுங்க, நான் அந்த மண்ணை வெட்டி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்ல அனந்தாழ்வான் சீறினாராம். சீருவார், ஏன்னா அவர் தான் பாம்போட அவதாரமாச்சே. அதனால சீறி சொன்னாராம், தொப்பர் சிறுவனே, என்னுடைய குருவிற்காக நான் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று இந்த வேலையை செய்கிறேன். என்னுடைய கைங்கரியத்திற்கு எந்த விதமான தடையையும் யாராலும் எதாலும் வரக்கூடாது. மழையே வந்தாலும் சரி, புயலே வந்தாலும் சரி, வெயிலே அடித்தாலும் சரி, இந்த கைங்கரியத்தை
நான் நிறுத்தவே கூடாதுன்ற ஒரே எண்ணத்தோட நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். நீ நடுவுல வந்து என்னுடைய ஆச்சாரிய கைங்கரியத்தை தடுக்கணும்னு பாக்குறியா? தூர போ அப்படின்னு கடப்பாறையாலேயே கையில வச்சு சீறினாராம். உடனே அந்த பையன் பயந்தா மாதிரி போயிட்டு அந்த மனைவி கிட்ட போறான். போயிட்டு, அம்மா அம்மா, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க, நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கொளுத்த வெயில்ல ஏற்கனவே இப்ப குழந்தை பிறந்துருமோ அப்ப குழந்தை பிறந்துருமோன்ற மாதிரி இருக்கு உங்களை பார்த்தா. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கூட அந்த சிரமத்தை பெருசுப்படுத்தாம சிரமேற்கொண்டு அந்த கூடையை கொண்டு வந்து கொட்டுறீங்களே மண்ணை எடுத்துட்டு, அந்த கூடையை மாத்திரம் என்கிட்ட கொடுங்கம்மா. உங்க கணவருக்கு வந்து கொடுக்குற அந்த மண்ணை அந்த கூடையில ரொப்புற வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க, அதை கொஞ்ச நேரத்துல பாதியில என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் கொண்டு போய் கொட்டுறேன் அப்படின்னு அந்த சிறுவன் கேட்க பயந்தாலாம் அந்த மனைவி. அப்பா, இந்த மாதிரிலாம் எனக்கு கேட்காத, என் கணவருக்கு தெரிந்தா அவர் ரொம்ப கோபிப்பார்னு சொன்னதும், உங்க கணவருக்கு தெரியாம தான் இந்த விஷயத்த நாம பண்ண போறோம், அவருக்கு தெரியவே தெரியாதுமா அப்படின்னு பாவமா முகத்தை வைத்துன்னு அந்த சிறுவன் கேட்க சரின்னு இந்த மனைவியும் சரின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே என்ன ஆச்சு? அனந்தாழ்வான் கூடையில மண்ணை எடுத்து கொடுக்கிறார். மனைவி பாதி தூரம் எடுத்துன்னு வந்துட்டு அப்பாடான்னு உக்காடுறா. உக்காந்ததுமே அப்பாடா அப்படின்னு இந்த சிறுவன் ஓடி வரான். ஓடி வந்து அந்த கூடையில இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துன்னு போய் வேக வேகமா கொட்டிட்டு வந்து கொடுக்கறான் அந்த சிறுவன். அனந்தாழ்வான் பாக்குறார். முதல்லலாம் இந்த கூடையை இங்கேருந்து அங்க எடுத்துன்னு போறதுக்கு 1/2 மணி நேரம் பண்ணினா மனைவி, இப்ப என்னடானா 10 நிமிஷத்துலலாம் பஞ்சா கொண்டு போய் மண்ணை கொட்டிட்டு வந்து கொடுக்குறாளே, இந்த மாயம் இப்படி எப்படி அவளால செய்ய முடியுது, திடீர்னு எப்படி இவ்வளவு வேகமா அவன் நடக்கிறான்ட்டு அனந்தாழ்வான் வந்து பார்க்கறார். பார்த்தா அந்த சிறுவன் தன்னுடைய மனைவி கிட்டே இருந்து கூடையை வாங்கின்னு போய் கொட்டுறத பார்க்கறார். பார்த்துட்டு அந்த சிறுவனை கோபித்து கொள்ளாமல் தன் மனைவியை கோபித்து கொண்டாராம். நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம் இதெல்லாம் தெரியும் தானே, இவ்வளோ சிரமம் இருக்கும் தெரிந்தும் நாம் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அதுவும் எதற்காக? ஆச்சாரியன் குரு சொன்னார் என்பதற்காக அந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்யணும்னு வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வேலையை நாமே தான் செய்ய வேண்டுமே தவிர அதை இன்னொருத்தருக்கு நாம கொடுக்கலாமா? கூடாதே அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அந்த மனைவியும் சரி நானே பண்றேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்றா. சொன்னாலும் அவ கேட்கல, அவளுக்கு முடியல. ஆனா அந்த பையன் திரும்ப திரும்ப சொல்ல இதே மாதிரி நடக்கிறத பார்த்துட்டார் அனந்தாழ்வான். பார்த்ததுமே கோபம் வந்தது. மனைவி சொன்னா கேட்க மாட்டேங்கிறா, அந்த சிறுவனும் நம்மள மனைவியை ரொம்ப தொல்லை பண்றான்ட்டு அந்த கடபாரையை எடுத்து அந்த பையனை அடிக்கிறதுக்கு போறார். போகும் பொழுது அந்த கடபாரையானது அந்த சிறுவனின் தாடையை பதம் பார்க்க அந்த தாடையிலிருந்து அப்படி குபு குபு குபுன்னு ரத்தம் ஓடி வர அந்த சிறுவன் நேராக அந்த பெருமாளோட சன்னதிக்குள்ள போய் கதவை சாத்தின்ட்டானாம். அனந்தாழ்வானுக்கு தெரியாது வந்த சிறுவன் சீனிவாசன் தான் என்று. ஏதோ ஒரு விஷமக்கார சிறுவன் நம்முடைய கைங்கரியத்துக்கு தடை பண்ணதும் இல்லாம நேரா பெருமாள் சன்னதியில வேற போய் உக்காந்து பெருமாளுக்கு மற்றவங்க செய்ய வேண்டிய கைங்கரியத்துக்கெல்லாம் தடை பண்றானேன்னு சொல்லிட்டு கோபமாக அந்த கடபாரையோடவே வாசல்ல காத்துட்டு இருந்தாராம். ஏய் சிறுவா, என்ன நீ என்கிட்ட நீ அடி வாங்கினது போறாதா, திரும்ப நீ வெளியிலவான்னு கத்த அவரோட சேர்ந்த அர்ச்சகர்களும் பார்த்தாங்களாம். என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறா. இன்னும் அனந்தாழ்வான் சொல்றார் நடந்த கதையெல்லாம். சரி சிறுவனே கதவை திறந்துன்னு வரட்டும்னு இவங்கெல்லாம் காத்துட்டே இருக்காங்க. நேரம் ஆச்சு கதவை திறந்த பாடில்ல. அர்ச்சகர்கள் எல்லாம் தெரிந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது தானாகவே கதவு திறந்தது. திறந்த பொழுது அங்கு இருந்தது சிறுவன் இல்லை, சீனிவாசன். ஆனால் ஸ்ரீனிவாசன் எந்த திருக்கோலத்துல காட்சி கொடுத்தார் அப்படின்னா, தன்னுடைய தாடையில இருந்து அந்த ரத்தம் சொட்ட நின்றுட்டு இருந்தாராம் ஸ்ரீனிவாசர். அதை பார்த்ததுமே அர்ச்சகர்கள் பதறினார்களோ இல்லையோ, அனந்தாழ்வான் பதறினார். பதறி போய் ஐயோ வந்தது ஸ்ரீனிவாசன்னே எனக்கு தெரியலையே, மகா பாவம் பண்ணிட்டேனே நினைச்சுட்டே என்ன பண்ணாராம், ஒரு பச்சை கற்பூரத்தை எடுத்து அந்த பெருமாளின் தாடையில் தன் கையாலேயே அனந்தாழ்வான் வைக்க அந்த ரத்தம் என்பது தானாக நின்று போனதாம். உடனேயே அனந்தாழ்வான் பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அப்ப ஸ்ரீனிவாசன் சொல்றார், நீ பண்ணது மிகப்பெரிய காரியம், நீ பண்ணது மிகப்பெரிய கைங்கரியம், உன்கிட்ட அடி வாங்குறதுன்றது எனக்கு நீ கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு அனந்தாழ்வா. நீ இப்படி ஒரு கைங்கரியத்தை பண்ண, அதுவும் என்ன உன்னுடைய குரு ஆச்சாரியன் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காகவே எந்த விதமான கஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் நீ இப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணினலையா, அந்த கைங்கரியத்துக்கு உனக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். இந்த கலியுகம் முடியும் வரை எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி
என்னுடைய முக்கியமான அடையாளமாக இந்த பச்சை கற்பூரம் இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னைக்கும் நம்ம திருமலை கோவிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த நுழைவாயில அங்க மேல பார்த்தோம்னா அனந்தாழ்வான் ஸ்க்ரோபார் அந்த கடப்பாறைன்றது அங்க இருக்கும். நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன பண்றோம், திருமலைக்கு போறோம், அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஐயோ இவ்வளவு நேரம் நின்றோம் இன்னமும் கூட்டம் போலியே அப்படின்னு அந்த கோவிந்த கோஷத்தை மட்டுமே காதுல வாங்கி உள்ள போறோம். பல பேர் அந்த கடபாறைய பார்க்கறதே இல்லை. இந்த வைபவத்தை கேட்ட பிரமாது இனிமே திருமலைக்கு போகும்பொழுது நம்ம முதல்ல தரிசிக்க வேண்டியது திருமலை அப்பனை விட முதல்ல அங்க வாசல்ல நம்மளை வரவேற்கக்கூடிய அந்த கடபாறையை பார்க்கணும். அந்த கடபாறையையும் அடையாளமாக வைத்துக்கொண்டு தினம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் திருமலை வாசன். அதே மாதிரி நாம எல்லாரும் தினம் தினம் பார்க்கணும்ன்றதுக்காகவே அந்த பச்சை கற்பூர அடையாளத்தையும் தாங்கி கொண்டு நிற்கிறான் ஸ்ரீனிவாசன். இப்படி அனந்தாழ்வான் செய்த கைங்கரியங்கள் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வாருங்கள், நாமும் தொடர்ந்து அனந்தாழ்வானோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.